குயிக்கான ப்ராடக்ட் எம்ப்டிஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து எத்தி க்ளூ அண்ட் ஒன்று வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் தேடுறீங்க அப்படின்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ்லேயே கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும், இன்ஸ்டன்ட்டாக டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதையுமே நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இது வந்து ஹிமாலயா பிராண்ட்லேருந்து நீம் ஃபேஸ் ஸ்க்ரப். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடி காமிச்ச மாதிரி எத்தி க்ளூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கெமிஸ்டர் பிளேல ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் தரல, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. சோ கண்டிப்பா நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். டெர்மாகோல இருந்து 1% சாலிசிலிக் ஆசிட் சீரம் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா சூப்பர்பா ஒர்க் ஆகும். பெரிய பாட்டிலும் வச்சிருக்கேன் அண்ட் நான் கண்டிப்பா எல்லாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். நீங்க இதை தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேக்ல இருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பெனிஃபிட்டும் இருக்கு அண்ட் இதுல பயங்கரமான டிராபேக்கும் இருக்கு. அது மேக்கப் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணும், உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். என்னோட ஸ்கின்க்கு இது சுத்தமா செட் ஆகல. இது மேக்கப்லாம் போட்டதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் உடனே டார்க் ஆயிடுது. நான் மேக்கப் போட்டதுக்கு அப்புறமே ஒரு டல் ஸ்கின் எஃபெக்ட் எனக்கு தருது. சோ அதனால இது எனக்கு பிடிக்கல, நான் யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். மேபி இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கலாம், எனக்கு இது சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் வந்து நான் ஆட் பண்றேன். சோ லிங்க் கமெண்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.